ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல்ஸ். இன்னைக்கு நம்ம நாளைக்கு ஆப்பம் செய்யலான் இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நைட்டு ஊற போடுறதுக்கு ரெடி பண்ணுறோம். அதை தான் காமிக்க போகிறோம். எப்படி நைட்டே ஊற போட்டு எப்படிலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. இன்றைக்கி நைட் வந்து திங்கக்கிழமை சாப்பிட்டாச்சு. ஆஃபீஸ் போகிறவா ஸ்கூலுக்கு போகிறவாலாம் போயிட்டு வந்திருப்பேன். சாப்பிட்டேன், எப்படி இருப்பேன், ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் எப்படி போச்சு எல்லாம் எப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்க. டிஃபனை செஞ்சு அடுப்பெலாம் அலைஞ்சி விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து எப்படி ஆப்பம் செய்கிறதுன்றத பார்ப்போம். இந்த மாதிரி இட்லி அரிசி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இட்லி அரிசி வந்து எந்த டம்ளரால் எடுக்கிறோமோ அந்த இந்த டம்ளர் நாங்கள் எடுக்கிறோம். அதில் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி நான் ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு டம்ளர் இட்லி அரிசி, ஒரு டம்ளர் பச்சரிசி. உளுந்து வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். உளுந்து எவ்வளோன்னா அரை கிளாஸ் தான் எடுத்துருக்கோம். அரைன்னு சொல்ல முடியாது, அரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ கொட்டிடலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பொருள் தான். அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பொருள் தான் சொன்னேன்ல, என்னென்னா வெந்தயம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன்னு வச்சுக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன், இவ்வளோதான். மொத்தம் 4 பொருட்கள். திரும்பி நான் சொல்கிறேன். ஒரு டம்ளர் பச்சை அரிசி, ஒரு டம்ளர் இட்லி அரிசி, அரைக்கும் கொஞ்சம் கம்மியாக உளுத்தம்பருப்பு, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா என்னோடய கையில் பாதி அளவு அப்படின்ற அளவுக்குன்னு சொல்லலாம் வெந்தயம் எடுத்துட்டுருக்கேன். இது வந்து நான் வந்து இப்போ நைட்டு ஏன் எடுத்து வச்சுட்டுருக்கேன்னு சொல்லிடுறேன். காலையில் எந்திரிச்சு அவசரமாக எடுத்து ஊற வச்சு அரைக்க முடியாது. ஸோ நைட்டே ப்ரிப்பராக எல்லாம் எடுத்து வைக்கணுன்றதுக்காக தான் எடுத்து வச்சுட்டுறேன். நான் 4 மணி நேரம் ஊறினா போதும். அதுக்கு நான் நைட்டே இப்போ ஊற போட போகிறதில்ல, அதை மட்டும் சொல்லிடுறேன். நான் நைட்டு ஊற போட போகிறதில்ல, எடுத்து தான் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. திரும்பி காலையில் எந்திரிச்சு தான் நான் ஊற போட்டு 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அரைப்பேன். அரைக்கும் போது கொஞ்சம் தேங்காய் பூ இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்து அரைப்பேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மூடி வச்சுருங்கோ. நாங்கள் வந்து ஒரு ஆப்பச்சட்டி வாங்கியிருக்கோம். அதை பழக்கப்படுத்தின்னு இருக்கோம் கொஞ்சம் நாளாக, 3-4 நாளாக. எப்படி பழக்கப்படுத்தணுன்னா, இரும்பில் தான் வாங்கியிருக்கோம். அரிசி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, காலையில் அரிசி இளம்புற தண்ணி, அது அப்புறம் எண்ணெய் கொஞ்சம், அதெல்லாம் போட்டு பழக்கப்படுத்தியிருக்கோம். சரி நம்மளும் செய்யலாம் ஆப்போம் அப்படின்ட்டு தான். இதை இப்போ மூடி வச்சிடுறேன். நைட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் டிவிலாம் பார்ப்போம், இல்லைன்னா போய் படுத்துருவோம். பெட்டெல்லாம் போட்டாச்சு. நீங்கள் வந்து விஜய் டிவி சீரியல்ஸ் பார்ப்பீங்களா, இல்லை விஜய் டிவி அதான் எப்போயுமே உங்கள் காற்றுல ஓடின்னு இருக்குமா, இல்லை சன் டிவி ஓடுமான்னு சொல்லுவோம். எங்கள் காற்றுல வந்து எப்போயுமே விஜய் டிவி தான் ஓடும். அப்புறம் நைட்டு கோவிலுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். திரியும் எண்ணெய் மட்டும்தான் எடுத்து வைக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நான் வந்து நைட்டே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து காலையில் எந்திரிச்சோடனே தடபடாலான்னு பண்ண வேண்டாம், கொஞ்சம் மெதுவாக பண்ணால் போதும். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேராக ஆகிக்கோங்க. இந்த ஷோகேஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக வீடியோ பொம்மையெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கண்ணாடி எல்லாமே இதெல்லாம் வந்து நானே அழகுபடுத்தி ஓட்டியிருக்கேன். இங்கே ஒரு விநாயகர் இருக்கும். வந்து நம்ம காலையில் எந்திரிச்சு 3 மணிக்கு ஊற வச்சாச்சு ஆப்பத்துக்கு. ஒரு டம்ளர் பச்சரிசி, அதெல்லாம் சொன்னேன் இல்லையா, ஒரு டம்ளர் இட்லி அரிசி, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, அரை கிளாஸ் அந்த மாதிரி அதை நான் ஊற வச்சிட்டேன். 4 மணி நேரம் ஊறினா போதும். 7 மணிக்கு நாங்கள் அரைச்சிருவோம். ஸோ நாங்கள் எப்போயுமே ஒரு 7 மணிக்கெலாம் நைட்டு ஒரு 7 மணிக்கு சாப்பிட்ருவோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சீக்கிரமாக அரைச்சிருவோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறனால எங்கள் அம்மா இந்த மாதிரி காவி குழம்பு போடுறாங்க, இல்லைன்னா பெருசாக போடுவாங்க, நட்சத்திரம் குழம்பு போடுறாங்க. சாணிலாம் வழிச்சிருக்கோம் நாங்கள், உங்களுக்கு தெரியுதா? 4 மணிக்கெலாம் இருந்துச்சு எங்கள் அம்மா எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபைனலி கோலம்லாம் போட்டாச்சு. இப்போ நாங்கள் விளக்கேற்ற போகிறோம்.
அவ்வளோதான். கோலத்துக்கு பூவெல்லாம் வச்சு அழகுபடுத்திட்டோம் நாங்கள். கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, அப்புறம் என்ன, நம்ம கோவிலுக்கு கிளம்ப வேண்டியதான். எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். போயிட்டு வந்து பார்க்கலாம். நம்ம காலையில் 3 மணிக்கு ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஆப்பத்துக்கு. அதை வந்து இப்போ நம்ம கிரைண்டர் அரைக்க போகிறோம். 4 hours ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ அரைக்கலாம். இந்த நல்ல தண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுவே இப்போ கொட்ட வேண்டியதான். அரிசி போட்டுட்டு இப்போ எல்லாமே போட்டு கிரைண்டரில் அரைக்க வேண்டியது தான். நல்லா நைஸாக அரையணும். சுமாராக ஒரு 1/2 hour. நம்ம கிரைண்டர் தெரியும்ல, 1/2 hourல நல்லா நைஸாக அரைஞ்சிரும் அப்படின்ற பதத்தில் பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் எல்லாமே போட்டாச்சு. இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா நைஸாக அரையணும். அதுதான் டாஸ்க்கு. இப்போ தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் பூ, அதை வந்து ஒரு 1/2 மணி தேங்காய் வந்து போட்டுறணும். போட்டு அதுவும் சேர்ந்து நல்லா நைஸாக அரையட்டும். லேசாக அப்பப்போ இந்த மாதிரி தண்ணி எடுத்து இப்படி தெளித்து விடுங்க. கிரைண்டர் வந்து நல்லா ஓடின்னு இருக்கு. அப்பப்போ தண்ணி மட்டும் இந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அது மட்டும் அப்பப்போ தெளித்து விடுங்க. நாங்கள் கொஞ்சம் தெளித்து விட்டுட்டோம் நல்லா. ஸோ இன்னும் நல்லா நைஸாக அரையணும். அரைஞ்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இன்னும் நல்லா அரையட்டும், டைம் கொடுங்க. அதுக்கு வலிக்கிற பதத்துக்கு வந்துடுது. ஸோ வலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அம்மா, அதுக்கு வீடியோ எடுக்கிறதுல. ஸோ இந்த மாதிரி தான் நல்லா நைஸாக அரைச்சா போதும். நைஸாக அரைஞ்சிருக்கான்னு பாருங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா. அவ்வளோதான், நாங்கள் வலிச்சாச்சு. மாவு வந்து புளிக்கணும் எப்பயுமே ஆப்பம் மாவுக்கு. இனிமேல் நம்ம ஆப்பம் வாக்கும் போது உங்களுக்கு காப்பிக்கிறேன். இதுதான் ஆப்பச்சட்டி. இனிமேல் நம்ம வந்து நைட்டு பார்க்கலாம் ஆப்பம் வாக்கும் போது. பாய். இப்போ நைட் ஆகிடுச்சு. நம்ம எப்படி ஆப்பம் வாக்குறதுங்கிறத காமிக்கிறேன். ஆல்ரெடி 2 வாத்துனேன். ஸோ இப்போ கல் நல்லா காஞ்சிட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் அதை வச்சு தேய்ச்சிக்கோங்க, ஒரு புஷ் மாதிரி ஏதாவது. இப்போ ஆப்ப மாவு எப்படி ஊற்றுறணுன்றதை காமிக்கிறேன் நான். கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு விட்டு நல்லா ஆட்டுங்கோ. அதுதான் இதோட டாஸ்க். அவ்வளோதான் கைஸ். ஆப்பம் இந்த மட்டும் பண்ண தெரிஞ்சிட்டேன்னா ஆப்பம் நீங்களும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் வேக டைம் கொடுங்க. எப்பயுமே பணியாரம் செய்யறதா இருந்தாலும் ஆப்பம் மாவு செய்கிறதா இருந்தாலும் எப்பயுமே வந்து மூடி வச்சு வேகிறதுக்கு டைம் கொடுங்க. அப்போ தான் அது வந்து அழகாக வரும். நன்னா பாருங்க, இந்த மாதிரி தான் வரும். வெந்துடுத்து நன்னா. ஸோ மூடி திறந்துடுறேன். இப்போ எப்படி எடுக்கிறேன்றதை காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இந்த மாதிரி மெதுவாக ஓரமாக எடுக்க பாருங்க, அதுவே வந்துடும். இப்போது இது எடுக்க நல்லா வந்துடுது பார்த்தீங்களா. இதை வந்து இப்போ இப்படி எடுத்துகிட்டு நம்ம திருப்பிலாம் போடக்கூடாது, அப்படியே எடுத்து அதில் போட்டுற வேண்டியதான். ஸோ சிம்பிள் ஒர்க் தான். நாங்கள் வந்து புது ஆப்பச்சட்டி வாங்கியிருக்கனால எங்களுக்கு கொஞ்சம் அப்படி வருது. ஸோ இந்த ஒரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே பழக்கப்பட்டுறது தான் நல்லா வந்திருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். இந்த ஆப்பா வீடியோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நாங்கள் சொன்ன அளவுக்கு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் இட்லி அரிசி, 1/2 கிளாஸ் வெந்தயம், 1/2 கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு கை வெந்தயம் மட்டும் போட்டுட்டு உளுத்தம் பருப்பு அதெல்லாம் போட்டுக்கோங்க. முடிஞ்சிட்டு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துருங்க. பாய்.